இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னும் 3 பேர்கள், இவர்கள் எப்படி அமல் செய்கிறார்கள்? உள்ளதை எல்லாம் செலவு செய்கிறார்கள், அமலுக்கு மேலால் அமல் செய்கிறார்கள். அல்லாஹுடன் பேச வேண்டும், அல்லாஹுவை பார்க்க வேண்டும். ஏன் அமல் செய்வது? ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹ் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா. அல்லாஹ்வை சந்திக்கணும். எங்களோட ஒவ்வொருத்தரோட நோக்கம் அதுதான் சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று அமல் செய்கிறார்கள். என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹு தஆலா நாளே கியாமத்துடைய நாளில் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமஹ், 3 பேரோடு அல்லாஹ் பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு மகத்தான வேதனை இருக்கிறது. 3 தடவை சொன்னார்கள். 3 தடவை சொன்னார்கள். அல்லாஹ் யாருடன் பேசவில்லையோ அவருக்கு அல்லாஹுடன் பேச முடியாது. மன்தல்லதி யஷ்ஃபஹு இன்தஹு இல்லா பிஇஸ்னிஹி, அல்லாஹ் யாருக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லையோ அவர்களால் அல்லாஹுடன் பேச முடியாது. அவனை பார்க்கவில்லை என்றால் அவனை போல ஒரு நஷ்டவாளி யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒருவனை தூய்மைப்படுத்தாவிட்டால், ஒருவனை அல்லாஹ் கணக்கெடுக்காவிட்டால் அவன் மிகப்பெரிய நஷ்டவாளி. ஒருவனை நாம் ஏதாவது ஒரு குற்றம் செய்து விட்டால் சரி, அவனை மன்னித்து விடுங்கள், பாவம், அந்த தப்புக்காக வேண்டி 2 அடி அடிச்சுட்டு விட்டுடுங்க, பாவம், அவன் சின்ன பொடியன், அப்படி நாங்கள் சொல்வோம் சகோதரர்களே. அல்லாஹ் இந்த 3 பேரு பின்னால சொல்லப்படக்கூடிய 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான். அல்லாஹ் கியாமத்தில் அவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றால் இந்த அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை 3 தடவை கேட்டதோடு அவர்கள் உணர்வு பூர்வமாக சிந்தித்தார்கள். அல்லாஹ் பேசாத, அல்லாஹ் பார்க்காத, அல்லாஹ் தூய்மைப்படுத்தாத அந்த 3 பேரும் யாராக இருப்பார்கள்? யோசித்தார்கள், சிந்தித்தார்கள். அவர்கள் கொதித்தெல் எழும்பினார்கள், கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் காபு வஹசிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவங்க யாரு? அவன் யாரு? நஷ்டவாளி, அந்த அல்லாஹுடைய பாக்கியத்தை விட்டும் தூரமானவன், நஷ்டவாளி. அந்த நஷ்டவாளி யார் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் முஸ்பிலு, முதலாவது கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவர்கள். வேறு வேறு ஹதீஸுகளில் பெருமைக்காக என்ற வார்த்தை வந்தாலும் இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக கூறினார்கள், கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவர்கள். நம்முடைய பார்வையில் இது ஒரு பெரும் பாவமாக கூட தெரிவதில்லை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், கீழால் ஆடை அணிய முடியுமா என்று கேட்டார்கள். பரவாயில்லை என்றார்கள். அதுக்கு கீழால் அதுவும் பரவாயில்லை என்றார்கள். கரண்டை காலை அடைந்ததும் அதற்கு கீழால் என்று கேட்டார்கள். அதற்கு கீழால் அணிவதற்கு அனுமதி அளிக்கவில்லை. சகோதரர்களே, நாம் தைக்கக்கூடிய ஆடைகள், நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி நம்முடைய இபாதத்துக்களை செய்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் நம்முடைய ஆடைகளினால் நாம் அல்லாஹுவை விட்டும் தூரமாகி விடுவோம் என்றால் இந்த யதார்த்தத்தை நம்மில் எத்தனை பேர் சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் மன்னான், கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடியவர்கள். இவர்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவர்களுடனும் பேச மாட்டான், இவர்களையும் அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான். நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இவருக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அவர் ஒரு வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்தில் இவர் 3 பேரை அழைத்து அவர்களுக்கு படிப்பதற்கு பணம் கொடுத்தவர்கள் நாம், அவர்களுடைய திருமணத்துடைய விஷயத்தை செய்வதற்கு உதவி செய்தவர்கள் நாம், வீடில்லாமல் இருந்தவர்கள் வீட்டுடைய ஏற்பாட்டை செய்து கொடுத்தவர்கள் நாம். இவருக்கு வசதி இல்லாமல் இருந்தார்கள், நம்மிடத்தில் வந்தார்கள், உதவி செய்தோம். இப்போது நம்மை கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே, கொடுத்தது நஷ்டம்.
யாருக்கும் சொல்லக்கூடாது. நம்முடைய அமல்களை நாம் மறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாம் வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாவிட்டாலும் அல்லாஹ் மக்களுக்கு ஒரு காலம் வெளிப்படுத்த வைப்பான். அப்போது நமக்கு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதை யாராலும் பறிக்க முடியாது. இவர் கொடுத்துவிட்டு இவரே சொல்கிறார் என்றால் மக்களை இவர் நோவினை படுத்தியதாக மாறிவிடுவார். அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துப்திலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா, நீங்க கொடுத்த நல்ல தர்மமான நல்ல காரியங்களை கொடுத்து விட்டு சொல்லி காட்ட வேண்டாம். நாம் அப்படி செய்தோம் இப்படி செய்தோம், நாம் செய்தது நம்மை கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள், பரவாயில்லை, நன்றாக இருக்கட்டும், ஏதோ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு சொன்னாலும் அடிப்படையான விடயம் யாருக்கும் சொல்லாமல் இருப்பது. சகோதரர்களே, நாம் ஒருவருக்கு உதவி செய்ததை சொன்னால் என்ன நடக்கும்? அவருடைய உள்ளம் நொந்துவிடும். இவர் சொல்லிவிட்டாரே, இவ்வளோ காலம் நான் அந்த இடத்தில் மதிப்பாக இருந்தேனே, இப்படி சொல்லிவிட்டாரே, இப்போது நான் எப்படி முகம் கொடுப்பது? இவர் அவருடைய உள்ளத்தை நோகடித்து விட்டார். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, நாம் கொடுக்கக்கூடிய எந்த சதகாவாக இருந்தாலும் நாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. அது சிறியதாக இருந்தாலும் சரி, நாம் நினைப்பது ஒருவருக்கு நம்மால் பணம் கொடுத்து தான் சதக்காவை கொடுக்க முடியும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நல்ல அமலும் சதகா தான். ஒருவருடைய முகத்தை பார்த்து சிரிக்கிறோம், இவர் சொல்கிறாரு, இவரோட சிரிச்சது என்று தெரியுமா, இவர் சிரிக்காட்டி இப்படி பேசிடுவாரு, எனக்கு அப்படி செஞ்சவர், இல்லாட்டி அப்படி சொல்லி காட்டுவாரு. சிரிப்பு சதகா சகோதரர்களே. சிரிக்கிறாரு அவர் செய்த உபகாரத்துக்கு, பேசுகிறாரு, அல் கலிமத்து தையிபா சதகா, நல்ல வார்த்தை, நல்லாக பேசுறது, சிரிக்கிறது, பழகிறது, இதெல்லாம் சதகா சகோதரர்களே. இவர் அடியில் ஒரு உள்ளத்தில் ஒரு காரணத்தை வச்சு கொண்டு பேசுகிறாரு. இது செல்றாரு, பேசினது இதுக்காக வேண்டி, சிரிச்சது அதுக்காக வேண்டி. இந்த பேச்சு, இந்த சிரிப்பு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காது சகோதரர்களே. நம்முடைய தொடர்பு எதற்காக வேண்டி இருக்க வேண்டும்? அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் நாளை கியாமத்துடைய நாளில் எந்த ஒரு நிழலும் இல்லாத அரசுடைய நிழலை அடைவார்கள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மூன்றாவது நபர் அல் முன்ஃபிகு சில்அதஹு பில் ஹலிஃபில் காதிப், பொய்யான சத்தியத்தை சொல்லி தன்னுடைய லாச்சை நிறைத்தவர். சாமன் வித்துப்படுவதில்லை, அடிக்கிறாரு, ஸ்ரீலங்காலிருந்து அடிக்கிறாரு, இஷ்டிகளை மேட் இன் ஜப்பான் என்று அடிக்கிறாரு, மேட் இன் இந்தியாண்டு அடிக்கிறாரு, மேட் இன் சைனா அடிக்கிறாரு. எங்கேயோ நாட்டு சாமன், எங்கேயோ இஷ்டிகள் ஒட்டுறாரு, வாயை திறந்தா பொய்யை சொல்லி விற்கிறாரு. லாச்சியில சல்லி கூடும் சகோதரர்களே, பரக்கத்துண்டாகாது. வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனா வீட்டில் மனைவிக்கு நோய் வரும், பிள்ளைகளுக்கு நோய் வரும். யோசிக்கிறார், எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டில் நிற்குதில்லை, இவர் பொய்யை சொல்லி சம்பாதிக்கிறாரு, மக்களை ஏமாத்துறாரு. வந்தவன் நம்பி வாரான், எத்தனையோ கடையை வச்சுக்கோ போட்டு இவர்ட கடைக்கு வாராரு. நம்பிக்கையானவர், வாப்ப நம்பிக்கையாக பிசினஸ் பண்ணினவர், வாப்பக்கு பின்னால் இன்னொருத்தர் வியாபாரம் செய்தாரு. அவர் பார்க்கிறாரு, சரி வருவதில்லை, பாப்ப செஞ்ச மாதிரி செஞ்சா முன்னேறலா, நான் இந்த வழியில தான் போகணும். ஒரு சில வார்த்தைகளை சொன்னா என்னவாக போகுது, எப்படியாவது உண்மையை சொன்னா ஸ்ரீலங்கா சாமன் என்று சொன்னா வாங்க மாட்டான், இந்தியா என்று சொல்லுமே, செல்லி விற்கிறாரு சகோதரர்களே. பரக்கத் கிடைக்காது, பரக்கத் கிடைக்காது. பெருமளவில் மக்களோட பார்வையில் பெரியவர்களா இருந்தாலும் உள்ளத்தில் பல கவலைகளை சுமந்து கொண்டிருப்பார்கள், நோயினால் பீடிக்கப்பட்டிருப்பார்கள், கஷ்டங்களினால் சிரமங்களினால். தஸ்பீஹ் மணி ஒன்று விழுந்தால் தொடர்ந்து விழுவதை போன்று ஒரு பிரச்சினை முடிய இன்னொரு பிரச்சினையை அடைந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய சம்பாத்தியம் ஹராம் என்பதனால் சகோதரர்களே, அதனால் அவர்களுக்கு துனியாவிலும் கஷ்டம். நாளை கியாமத்துடைய நாளில் எதற்காக வேண்டி அவர்கள் அமல் செய்தார்களோ, எதற்காக வேண்டி அனைத்தையும் தர்மம் செய்தார்களோ, எதற்காக வேண்டி இபாதத் செய்தார்களோ, அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களின் நோக்கமாக அல்லாஹுவை தரிசிக்கக்கூடிய அந்த கண்ணியமான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அளிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ்.